திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய அற்புதமான பெண் சித்தர் வாழ்ந்த ஒரு பூமி, நிறைய அற்புதங்களை செய்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மணி அம்மன் அப்படின்ற ஒரு பெண் சித்தர் உங்களில் சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். யார் இவங்க அப்படின்னா, இப்போவே பாருங்களேன், ஆன்மீகத்தில் பெண்கள் வர்றதுன்றது கொஞ்சம் குறைவு தான் இல்லையா? அதுவும் அந்த காலத்தில் ஒரு 17ஆம் நூற்றாண்டுலேயே தேவியின் மறுபிறவி எடுத்து மனிதராக வாழ்ந்து அவர்களுடைய கதையை சொல்லும்போது 2 விதமான கதை இருக்கும். அவங்க ஒரு குடும்பத்தில் பிறந்தாங்க, 3ஆவதோ 4ஆவதோ ஒரு பெண் பிள்ளையாக இவங்க பிறந்தாங்க. இவர்களுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது அவர்களுடைய ஒரு உறவினர் பையனுக்கு இவங்களை திருமணம் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க, எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க பெற்றோர்கள் அதை கேட்காம திருமண ஏற்பாடுகளை செய்வாங்க. அவங்க வீட்டில இருந்து கிளம்பி நேராக போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு குளத்துல விழுந்துருவாங்க. குளத்துல இவங்க விழுந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பெற்றோர்கள் என் குழந்தைய காணுமே, என்ன பண்றது, அட்லீஸ்ட் சடலமாவது மேலே வருமா அப்படின்னு அவங்க முழுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது 3 நாள் கழித்து தண்ணியிலிருந்து அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.